தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 27/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தடைகள் நீங்க பெற்று ஆசீர்வாதத்தை தருகின்ற நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்கச் செய்தார் என்று பார்க்கின்றோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துள்ளார். தாய் தகப்பன் என்ற ஸ்தானம், மகன் மகள் என்ற ஸ்தானம், மகன் மருமகள் என்ற ஸ்தானம், இப்படி தாத்தா பாட்டி என்று ஒவ்வொரு ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ளார். இந்த ஸ்தானத்தில் இருந்து, இந்த இடத்திலிருந்து நாம் நம் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும், அதை விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கடமை. என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாம் என்றாவது என்ன நினைத்திருக்கின்றோமா? அப்பா என்ன நினைப்பார்கள்? சம்பாதிப்பது மட்டும்தான் என் கடமை என்று நினைப்பார்கள். அம்மா என்ன நினைப்பார்கள்? சமைத்து போடுவதுதான் என் கடமை என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல என் அன்பு சகோதரனை சகோதரியே. ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். தன் கணவனை, தனது பிள்ளைகளை பாதுகாப்பது மனைவனுடைய கடமை. தனது மனைவியை, பிள்ளைகளை பாதுகாப்பது கணவனுடைய கடமை. தன் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி அவர்களை வளர்த்து அவர்களை ஆளாக்கி அவர்களை திருமணம் செய்து வைத்து பிள்ளைகளையும் காணச் செய்வது கர்த்தருடைய கிருபையுடன் கூடிய நம்முடைய கடமை. இதை நாம் ஒருவரும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த நாகரிகமான காலத்தில் நாம் ஏதோ சம்பாத்தியம் செய்கின்றோம், பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கின்றோம் என்று சும்மாக கடமை செய்துவிட்டு நம்முடைய பிரதான கடமை செல்போன் பார்ப்பது, டிவி பார்ப்பது, சீரியல்கள் பார்ப்பது இப்படி இருக்கிறது என்று நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம். இது நம் கடமை அல்ல. நாம் நமது கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பத்தை கட்டுவது, அவர்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்த பாதையில் நடத்தி கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகளை அவர் வழியில் நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றுவது நம் கடமை. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இதனால் வரை நாம் ஒரு அக்கறையில்லாமல், ஆணோ பெண்ணோ அக்கறையில்லாமல் வாழ்ந்த இந்த காரணத்திற்காகத்தான் சில குடும்பங்களில் ஆசீர்வாத தடைகள் காணப்படுகின்றது. செல்வங்கள் தடைபடுகின்றது, ஆரோக்கியங்கள் நீக்கப்படுகின்றது, நோய்கள் தொற்றிக் கொள்கின்றது, கடன் பாரங்கள் குடும்பத்தை அழுத்துகிறது. காரணம் நம்முடைய பொறுப்பற்ற தன்மை. நாம் நம்முடைய தன்மை உணர வேண்டும். என் அன்பு சகோதரி சகோதரியே, இந்த செய்தி மூலம் கர்த்தர் நம்மிடம் பேசுகின்றார். நம்முடைய பொறுப்பற்ற தன்மையினால் தான் நம் குடும்பத்தில் ஆசீர்வாத தடைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நம்மை உணர்த்துகின்றார். ஆகவே நாம் உணர்வோம். நாம் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யோபனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது யோபு அனுதினமும் தனது பிள்ளைகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய பிறந்த நாட்கள், இப்படி விசேஷ நாட்களில் அவர்கள் ஒரு மூத்த சகோதரன் வீட்டிலோ அல்லது ஒரு சகோதரன் வீட்டில் அவர்கள் அதை விருந்து வைத்து அவர்கள் விருந்தை கொண்டாடுவார்களாம். அப்படி இருக்கும் பொழுது அதிகாலையில் யோபு என்ன செய்வானாம் தெரியுமா? எனது பிள்ளைகள் ஒருவேளை தன்னுடைய மகிழ்ச்சியின் காரணமாக இறைவனை தூசித்திருக்கலாம், அதனால் கர்த்தர் வேதனைப்பட்டிருப்பாரோ என்று பயந்து அவர்களை அழைத்து அவர்களுக்காக இறைவனிடம் பலியிட்டு மன்னிப்பு கேட்பாராம். பார்த்தீர்களா, அவர் தன் குடும்பத்தை கட்டுவதில் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்துள்ளார். அதே போன்றது என் அன்பு சகோதரனை சகோதரியே, நாமும் இதனால் வரை ஏதோ அலட்சியப்படுத்தி நான் என் கடமை மட்டும் செய்து விட்டேன் என்று நாம் திருப்தியில் காணப்படலாம். அப்படியல்ல அன்பு சகோதரனை சகோதரியை, கடமை செய்வது மட்டுமல்ல, கண்ணும் கருத்துமாக நான் கணவனை, மனைவியை, பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தர் தந்த
அந்த அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றுவது நம் கடமை. நம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு தேவையற்ற அவர்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தை வழி வகித்து செல்வது, அவர்களை நேசிப்பது, அவர்கள் குறைவில் அவர்களை ஆதரிப்பது ஒரு கணவனுடைய கடமை. அதே போல மனைவிக்கு தன் கணவனுக்கு நன்று ஒத்துழையாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவருக்கு ஆறுதலாக இருந்து அவர்கள் சோர்ந்து இருக்கும் பொழுது அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தேற்றுவது மனைவியுடைய கடமை. இந்த கடமையை நாம் சரிவர செய்து வந்தோமா? யோசித்து பார்ப்போமா? எப்பொழுது யோசித்து பார்ப்போம். அவ்வாறு தம் கடமையில் நாம் தவறிய அந்த தருணத்திற்காக எப்பொழுது இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். கர்த்தர் மன்னித்து நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆசீர்வாத தடைகளை நீக்கி இன்றே நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திகள் மூலம் அப்பா எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் காக்கவும் அதை பாதுகாக்கவும் அதை பண்படுத்தவும் என்னுடைய பிள்ளைகளை மனைவியை கணவனை பரிசுத்த பாதையில் நடத்தி அவர்களை கண்ணுங்கருத்தமாக பாதுகாத்து எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகின்ற கடமை எங்களிடம் உள்ளது என்று அருமையாக எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்களப்பா. அதற்காக நன்றி கூறுகின்றோம். இவ்வளவு நாளும் நாங்கள் ஏதோ கடமைக்காக மட்டும் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கடமை செய்துவிட்டு நாங்கள் காணாதவர் போல் அந்த உலகத்தினுடைய இன்பத்தில் நாங்கள் மூழ்கி இருந்த அந்த தருணத்திற்காக இப்பொழுது மனமாற மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை மன்னிங்க. நாங்கள் இன்றே இருந்து கணவனுக்குள்ள பொறுப்பு, மனைவிக்குள்ள பொறுப்பு, எங்கள் குழந்தைகளை வளர்ப்புக்கூடிய பொறுப்புகள் அனைத்து நாங்கள் எடுத்து கண்ணும் கருத்துமாக எங்கள் குடும்பத்தை பாதுகாப்போம், பிள்ளைகளை வளர்ப்போம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றுவோம் என்று நாங்கள் இப்பொழுது பிரதிஜை எடுக்கின்றோம், முடிவெடுக்கின்றோம், உடன்படிக்கை பண்ணுகின்றோம் அப்பா. இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி நடக்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பக்குவப்படுத்துங்க, வழி நடத்துங்க. அதன் மூலம் எங்கள் சந்ததியை ஆசீர்வதிங்க, ஆசீர்வாத தடைகள் நீக்கப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.